அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சுட்டு அதை நல்லா 2-3 தடவை கழுவி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல்லாம் வெளியே போகும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டக்கப்புறம் நான் 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் புளிப்பான தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளியோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா போட்டு விரவிட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். இது எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும். இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணியிருக்கும்போது இதில் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து 3 தக்காளி இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். மேரினேட் பண்ண சோயா. இது கூட வந்து நீங்கள் கேரட்டும் பீன்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் குக்கரில் தான் இன்றைக்கி நான் இதை பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 100 ml நான் எடுத்திருக்கேன். என்றைக்குமே பாய் வீட்டு பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய்னால தான். நீங்கள் இதில் குக் பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, பேண்டன் லீவ்ஸு. மோஸ்ட்லி மலேசியன்ஸ் இதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லாயிருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது டெசர்ட்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம், அந்த பேண்டன் லீஃப், அதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணது எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இது கூட நான் வந்து கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கரம் மசாலா. இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்குல்ல, நான் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது, அது எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தயிர் ஜஸ்ட்டு அது வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம சாட்டே பண்ணியிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையோடு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள். பேரலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரம் இருக்கு இல்லையா, ஸோ நான் இதில் வந்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சோயாவில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுருங்க. நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற அந்த சோயாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சோயா இந்த சேர்வையோடு சேர்ந்து நல்லா வேகணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர் வந்து இதில் நல்லா இறங்கும்.
இந்த சோயா வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நீங்கள் வேக விட்டுருங்க. இந்த ரெசிபி நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேயாவது பிக்னிக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்ட்டானா இந்த மாதிரி இது பிரியாணி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இந்த சோயா கூட வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சோயாவில் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கேரட் பீன்ஸ் மட்டும் இல்லை, இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். எக்ஸப்ட் கேப்சிகம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதோட ஃப்ளேவர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ டிஃபால்ட்டாக இதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் அது வேண்டாம். இந்த மாதிரி ஒரு அத்தன்டிக்கான பிரியாணி ஃப்ளேவர் வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 4 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் புது அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4.5 கப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். அதாவது 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். கூட வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். புது அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. பழைய அரிசி அப்படின்ட்டானா 4 கப்பு கரெக்டாக இருக்கும். நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரம்ப இலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை. ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 விசிலுக்கு அப்புறம் 2 விசில் விட்டக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும். உங்கள் குக்கரில் வந்து விசில் வரலை அப்படின்ட்டானா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிரும். ஸோ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.